ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா சமையல். அம்மா இன்றைக்கி உங்களுக்கு என்ன செஞ்சு காட்ட போகிறோம்னா, இந்த குழந்தைங்களாம் ஆசைப்பட்டாங்கன்னு 5 கோழி வாங்கி தந்தூரி பண்ணி காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். இந்த சண்டே தந்தூரி ஸ்பெஷல் செய்து காட்ட போகிறோம், பாருங்கள். கோழி அறுத்து முடிச்சோன்னா நல்லா 2-3 தண்ணி வாச விட்டு கழுவிக்கிடுங்க. 4வது தண்ணி ஒருத்தர் நல்லா மஞ்சள் பொடி போட்டு நல்லா இப்படி கழுவி எடுத்துக்கிடுங்க. எடுத்துக்கப்புறம் நல்லா கழுவினதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் கொஞ்சம் வெட்டி விட்டுக்கிடணும். அப்போ தான் உப்பு எல்லாம் உரப்பு எல்லாமே மஞ்சள் எல்லாம் உள்ளே நல்லா பிடிக்கும். நல்லா எல்லா பக்கம் வெட்டி வெட்டி விட்டுக்கிடுங்க. இப்படி எல்லா இடத்துலையும் நல்லா இப்படி துண்டு துண்டாக அப்படி நல்லா வெட்டிக்கிடுங்க. அறுத்து லேசாக அப்படி விட்டுக்கிடுங்க. நல்லா தொடை பக்கம் இடுப்பு பக்கம் பின்னால் எல்லா பக்கம் நல்லா வெட்டி விட்டுக்கிடுங்க. இப்படி எல்லாத்துக்கும் இப்போ நம்ம அவ்வளோ கோழிக்கும் சேர்த்து மசாலா ரெடி பண்ணிக்கிடுவோம். ஃபஸ்ட்டில் உப்பு போட்டுக்கலாம். இஞ்சி பட்டை கிராம்பெல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன், அந்த பேஸ்ட்டு போட்டுக்கலாம். தேவையான அளவு வத்தல் பொடி, தேவையான அளவு மஞ்சள் பொடி போட்டுக்கிடுதோம், மிளகு பொடி போட்டுக்கிடுதோம், ஜீரக பொடி போட்டுக்கிடுதோம், சிக்கன் பொரிக்கிற மசாலா போட்டுக்கிடுதோம். ஒரு கோழிக்கு ஒரு முட்டை வீதம், 5 கோழிக்கும் 5 முட்டை ஊற்றிக்கிடுதேன். 5 கோழிங்கிறதுனால 5 முட்டை ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக சோயா சாஸ் ஊற்றிக்கிடுதோம். எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், மசாலா ரெடி ஆகிட்டு இதில் நம்ம 2-3 லிம்பு பிழிஞ்சிக்கிடுதோம். இப்போ நம்ம கரைச்சி வச்ச மசாலாவை அள்ளி அள்ளி ஒரு கோழியாக நல்லா தடவி ஊற வச்சுருந்தோம். நம்ம இப்போது நல்லா கங்கு ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம அந்த ஒரு கோழியாக அந்த கம்பியில் கோர்த்துக்கலாம். இப்படி அங்கேயும் நல்லா கம்பு வச்சு கட்டிக்கிட்டு நடுவில் பள்ளம் தோண்டிக்கிட்டு 2 பக்கம் கொஞ்சம் செங்கல் வச்சுக்கிடுங்க. அப்போ தான் தீ நல்ல நேரம் வரும், நல்லா வெறியும். இந்த பாருங்கள், நல்லா வெந்து முடிஞ்சிட்டு இப்போ எல்லாம் எடுக்க போகிறோம். இப்போ தந்தூரி எல்லாம் நல்லா ரெடி ஆகிட்டு இப்போ எல்லோரும் பிள்ளைங்கள்லாம் நல்லா சாப்பிட போகிறாங்க. அம்மா பண்ண இந்த தந்தூரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் நல்லா பிடிக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அப்படியே கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ. தந்தூரி சாப்பிட்றதுக்கு இந்த மசாலா நல்ல பெஸ்ட்டான மசாலா. இதை இடித்து நம்ம முக்கி சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மிளகா ஃபுல் 10-15 மிளகா போட்டுக்கிடுங்க. நல்லா இவ்வளோ வெள்ளைப்பூடு போட்டுக்கிடுங்க. போதுமான அளவுக்கு நல்லா உப்பு போட்டுக்கிடுங்க. நல்லா கொஞ்சம் நிறைய உப்பு போடணும். அதான் கொஞ்சம் முக்கி சாப்பிட இந்த உரப்புக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொஞ்சம் லிம்பு பிடிச்சிக்கணும். பச்சை